அனைவருக்கும் வணக்கம். இன்று சுதந்திர போராளி வீரமிக்க இமானுவேல் சேகர் அவரோட நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு பரமக்குடிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு நாங்கள் வந்து அவர் மரியாதை செலுத்தியிருக்கோம். இந்த நாளில் அவரை இன்னைக்கு மரியாதை செய்வது உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. இது முதல் முறை நான் வரது, கேப்டன் மறைவுக்கு பிறகு இது முதல் முறை வரது. அது மட்டும் இல்லாமல் அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக வலியுறுத்தணும்னு கேப்டன் இருக்கும்போதே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வலியுறுத்தியிருந்தோம். இன்று அது நிறைவேறியிருக்கு. அதுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக திமுக அரசுக்கு எங்களோட பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இமானுவேல் சேகர் தலைவர் அவர்கள் வந்து அவர் சமூகம் சார்ந்த மக்களுக்காக எவ்வளோ போராடி இருக்காரு மற்றும் இந்த நாட்டுக்காகவும் வெள்ளையனே வெளியேறு என்ற மூமெண்ட்லையும் அவர் கலந்து கொண்டு இந்த நாட்டுக்காகவும் போராடி இருக்காரு. இந்த நாளில் அவரை மரியாதை செலுத்த உண்மையிலே சந்தோஷம். இந்த 101 பால் குடம் கொண்டு வந்ததுக்கு எதுவும் பிரத்யேக காரணம் இருக்கா? இந்த 101 பால் குடம் கொண்டு அது எதுவும் பிரத்யேக காரணம் இருக்கா? மரியாதை செலுத்துறது, வேற எந்த காரணமும் இல்லை. நன்றி. திருமாவளவனுடைய மது மாநாட்டில் வந்து நீங்க இல்லைங்க, அது வேற. இன்னைக்கு மரியாதை செலுத்த இன்னைக்கு அவர் திருமாவளவன் வந்து வேற கூட்டணியில இருக்கிறாரு. அது முறையா அழைச்சாங்கன்னா அதை பத்தி எங்க பொருளாளரும் எங்களோட தலைமையில் இருக்கிறவங்களும் எங்களோட தலைவரும் திருமதி கிளேமத பதில். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.